போடு மலாயோட. என்னடா எப்போ 6 டீ கேப்பீங்க, இப்ப 5 டீ கேக்குறீங்க? வடிவேல் எங்க காணோம்? அவனுக்கு தான் ஜோடி செய்து விட்டுட்டாங்களே, அவன் இந்த மாதிரி கூட வரமாட்டான். ஏண்டா அவன் என்னடா பண்ணிட்டு இருப்பான் இப்போ? பெருசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறான்? போன மட்டும் ஓட்டிக்கிட்டு இருப்பான். எங்க அக்கா மக சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போது கொடுக்கறான். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன அழுவுற? வாயை முடிக்கிட்டு காஜா போடு, எல்லாம் தச்சிரும். தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியல. சோடா வாங்கி தர, சாப்பிடு. எதுக்கு? ஜீரணம் ஆகிறதுக்கு. ஐயோ என் வயிறு பத்தி எரியுதே. மச்சான் தரமா அடிச்சேன், மனசுல வச்சுக்காத என்ன. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். போடா அப்படின்னா போங்கடா. டார்லிங், என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. என்னடா சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுலதான் சக்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களாம். டீ எல்லாம் ஒண்ணும் வேணாடா, ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுக்கிறேன். முதல்லதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்போ வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலின்னு சொல்றியா? ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா. வீட்டு வரையும் போயிட்டு வந்துடுறேன்டா. தலைவலியா இருந்தா இங்கே டீ சாப்பிடு. வேண்டாண்டா, இங்கே டீ சாப்பிடு. தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னல. நான் குடும்பஸ்தன்டா. எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும், அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம் இல்லடா? என்னடா வேலை வேணா ஒண்ணு வேணையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவாடா சொல்லுவ. பயங்கரமா தலைவலிக்குது, தலைவலிக்குது தலைவலிக்குது. வாமா தைலம் கொஞ்சம் தேய்ச்சு விடு பாமா, ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா, ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா. தலைவலி அவ கைவடிய மாவாட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு பாட்டு கேக்குதா? சத்தியமா சொல்றேன், தலைவலி தின்னுது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க, ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்கு. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சிக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தைலத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமா நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சி விடு. இப்ப என்னால முடியாது, சித்த புண்ணியத்துக்கு இங்கிட்டு போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது, வேணா நீங்களே தேய்ச்சிக்கோங்க. நீயே தேய்ச்சி விடு. என்னம்மா என்ன தகராறு? இந்த பாருமா, தலைவலிங்கிற தைலம் தேய்க்க மாட்டேங்கிறா. என்னம்மா இது, பிள்ளைக்கு தலைவலிக்கு தான் தைலம் தேய்ச்சி விடு. போமா, இவருக்கு நான் தைலம் தேய்ச்சா இங்க யார் மாவாட்டுறது? உங்க மாமா எதுக்காக இருக்காரு? அவர் ஆட்டுவார். நீ போ. ராசா தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, இங்கெல்லாம் சீக்கிரம் போமா. மாமா உழுந்த நல்லா நுங்கு நுங்கு நாட்டுங்க. மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மாத்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும் நினைச்சேன். பழைய கதியதான். சாமி, இதை செக்கரை போட்டு ஆட்டி இருக்கலாம். அம்சாரம் அம்சாரம். என்னையா கை காலாம் வலிக்குதுமா, ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கி வை. அப்பா என்ன பய புனிஞ்ச தலையோட குடு குடுன்னு போய்கிட்டு இருக்கான். மிச்சத்தையும் நீங்களே ஆட்டிடுங்க மாமா. ஏமா கை கால் எல்லாம் ஒரே வசதியா இருக்கு. என்னடா அது, கையில தேய்ச்சி விட்டா கை கால் இல்லாம விழுந்துரும். என்ன ஆச்சு? அம்மா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிமா, கை கால் அசதி எல்லாம் போயிடும். போ. ஏண்டே பாப்பாவையே இந்த நேரத்துல குளிக்க சொல்றேன்?
போட்டியா நல்லா நல்லாட்டியா? ஏமா மணி 2 போய் படுத்துக்கமா. இல்ல சார், அவர் வரட்டும். பொழுது விடிஞ்சாலும் அவன் வந்தா தான் தூங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா. ஏண்டி ஆ, இங்க ரொம்ப கொசுக்கடியா இருக்குதே, அங்க எப்படி வசதி? இங்கே இந்த ஐயா மூட்டை பிடிச்சு புடுங்குது, பேசாம படியா. சரி, அதுவே ஒண்ணு கிடைக்கட்டும். அம்மா டேய், 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 என்னடா அது? ஒண்ணும் இல்லம்மா. அதுக்கு ஏன்டா இந்த ஆட்டம் ஆடுற? ஒண்ணு இல்ல பாவம் தூக்க. சரி, பார்த்து கூட்டிட்டு போ. கூட்டிக்கிட்டு போய் கூடைய போட்டு கமுக்காமன. இது கலக்கம் இல்லம்மா, கலக்கல். ஏண்டி ஆ, உருப்பிடுவாங்கிற? இப்ப வந்தன்னா கலைக்கிறவே கலைக்காமா, பேசாம படியா. வரமாட்டேங்கிறியே. ம். வேண்டாப்பா, அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க. ஐயோ. சுந்தரி உள்ள படுத்திருக்கான்னா வடிவேலு வெளியே படுத்திருக்கான். போனது மாதிரியா இருந்தா அவ புள்ளைக்கு தாயாக முடியுமா? முடியாது. அவ தாயாகலன்னா இங்க எப்படி தாத்தாக முடியும்? முடியாது. முடியாதுல்ல. எல்லாம் அந்த கிளடுக பண்ற வேலை. அந்த வீட்டுக்கு சுந்தரிய மருமகளாவா கூட்டி போனாங்க, ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா கூட்டி போனாங்க. வீரத்தேவர்னு பேரை வச்சுட்டு கொஞ்சம் கூட வீரம் இல்லாம இருக்குங்களே. அடுத்த தடவை வரும்போது சாராயத்தை வாங்கிட்டு வர மாட்டேன், ஒரு சவர கத்தி வாங்கிட்டு வரேன், அதுல மீசையை வலிச்சுக்கோங்க. இப்ப என்ன பாருங்க, வீரம் இல்ல, அதனால மீசை இல்ல. சம்பந்தி பெருங்கையோட போய் எங்க பரம்பரைக்கே பழக்கம் இல்ல. என்னடா ராசிபாளையத்துக்கார பொண்ணை கொடுத்த கையோட கைய இறுக்கி பிடிச்சிட்டானே நினைச்சிட கூடாது பாருங்க. அதான் மொத்தத்தையும் விரிச்சுட்டேன். இத பாருங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாட்டு செலவு கூட இருக்காது. எல்லாத்தையும் நாங்களே கவனிச்சுக்கிறோம். அவளை கண்ணு கலங்காம பாத்துக்கோங்க, அது போதும். சம்பந்தி அம்மா, ஐயா குசுமல பாதிய நீங்களே விலைக்கு வாங்கிட்டீங்க போல இருக்க. பொருளா மட்டும் கொண்டு வந்து கூச்சா பத்தாதும்மா. உங்களுக்கு பேரனு எங்க பையன் தான் கொடுத்தாகணும், ஞாபகம் வச்சுங்க. வாஸ்தவம் தான். அது அங்க சொல்லியா? ஏது சம்பந்தி அம்மா பேசுறத பார்த்தா இது இல்லாத இடத்துல பொண்ணு கொடுத்தது மேல வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அம்மா, ஆண்ட புண்ணியத்துல எங்களுக்கு ஒரு குறையும் வராது, நாங்க நல்லபடியா தான் இருக்கோம். என்னென்ன வந்தது வராதமா வெத்தலை பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அட உடுப்புள்ள பாவை இன்னைக்கு அடுப்பு பத்த வச்சிருக்க மாட்டாங்க. இப்பதானே கரிகாய் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், எடுத்துக்கிட்டு போய் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. அத்தம்மா, இந்த மாதிரி பேசுவீங்கன்னு எங்களுக்கு முதல்லயே தெரியும். அதனால கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கோம். கொத்துக்கறிய வகையா பண்ணி வச்சிருக்கு. ரத்தம் குறிச்சு சம்பந்திக்கு தேவைப்படுமேனு மூளையும் வறுத்து வச்சிருக்கிறோம். பேசிட்டே இருக்காதம்மா, நேரமாவது சாப்பிடவாமா. ஏண்டி, சனிக்கிழமைக்கு கறி சாப்பிட வழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அச்சோ பொய். சனிக்கிழமை அன்னைக்கு நாங்க யாருமே கறி சாப்பிட மாட்டோங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாண்டி வேணும்னு செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாம் ஊர்ல போய் கையில நினைச்சுக்கலாம் வாங்க. இப்படி ஏதாச்சும் கோளாறு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் சைடுல சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இலைய போடுங்கடா, வர பாயசத்தை அள்ளி தொட்டுக்கடா. ஐயோ, இன்னைக்கான வாய்க்கு ருச்சியா சாப்பிடலான்னு இருந்தேன், எடுத்துட்டேனே.
ஏமா கண்ணா நீ வாமா சாப்பிடலாம். வேண்டாமா வாமா. மாமா கூப்பிடுறாங்க. சைவ சாப்பாடு எப்படி இருக்கு? பரவாயில்ல. கல்யாணம் தனக்கு நம்ம வீட்டுல சைவ சாப்பாடு எப்படிங்க? அதை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அங்க சொல்றா. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அவங்கதான் 3 வேளை தின்னாங்களே. 3 வேளையா நாங்க தினமா? ஐயா நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏண்டி அம்மா செத்தப்ப எவ்வளவு டைட்டா இருந்தது, இப்ப ரொம்ப லூஸ் ஆயிடுச்சே. வந்து 1 வாரம் கூட ஆகல, ரொம்ப இழைச்சு போயிட்டியம்மா. உன் மாமியாக்காரி சோறே போடுறது இல்லையா? நாங்க சோறே போடுறது இல்ல, ஊட்டுத்தான் விடுறது. அடி போங்கடி நீங்களும் உங்க. முன்னாடி கழுத்துல இந்த பாதிரியே காணோம். ஒருத்ததானே நான் தான் கழுத்து வச்சேன். சரியான விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிய. திடீர்னு நகை காணாம போச்சுன்னா யார் மேல குத்தம் சொல்றது? நாம இருக்கிற இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு தாண்டி நடந்துக்கணும். மாப்பிள்ளைக்கு தான் கை சுத்தம் இல்லைன்னு தெரியும்ல. மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது பேசணும் எனக்கு கெட்ட கோவம் வரும். சும்மா இருமா. ஏமா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னடா உங்க வீட்டுக்காரர் பல்ல வலிக்கிட்டு எச்சி சட்டையில துப்புனாரு. இன்னைக்கு என்னடா சாம்பார வேட்டியில ஊத்துறீங்க. தெரியாம போட்டு என்னங்க தெரியாம விட்டுச்சு? பக்கத்துல உங்க புருஷா பாத்துக்காரு, பக்குவமா இலைய பார்த்து ஊத்துறீங்க. சம்பந்தினா அவனை இறக்காரமா வடியில ஊத்துறீங்களே, இது சரியா படல. என்ன சரியா பாருங்க, நல்லாவே பட்டிருக்கு. நல்லாவே பட்டிருக்கு. கைவந்து தெரிஞ்சிருந்து சோறைய விட்டுறா. ஏய் எல்லாம் எந்திரிங்கடி. இந்த கூறுகட்ட கழுதிங்க சோறே வேணாம். தெரியாம பட்டு போச்சு, அதுக்காக குதிக்கிறியே. அதே கருத்து சொன்னேன், கெட்ட கோவம் வராமா. என்ன குழந்தைங்கிற பொம்பளைக்கு முன்னால கைய வாங்குறிய அறிவு இருக்குதா உனக்கு? மூஞ்சி முன்னாடி கை வச்சு பேச நடக்கிறத வேற. எங்க வேணாலும் கைய வச்சு பேச. என்ன பாரு உங்கதான் விவசாய கிட்டவங்க. நீ புத்தி உள்ள பிள்ளையாச்சா இப்படி எல்லாம் செய்யலாமா? கை நீட்டி அடிக்கிறேன். குடும்பமா அப்பா அந்த குடும்பத்துல போய் பொண்ணை கொடுக்க. அப்பா அப்பா என்னம்மா மாமா தெரியாம அடிச்சிட்டாரு, மாமிகாரையும் தெரியாம அடிச்சிருச்சு, புருஷங்காரனும் தெரியாம அடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் மறந்துட்டு மான ரோஷத்தை விட்டுட்டு உள்ள வந்து கை நினைங்கன்னு சொல்றியா? இந்தி பெத்த அப்பனை கை நீட்டி அடிச்சுட்டாவ. அதுக்கப்புறமா அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்க நீ. சரி சரி, கட்டில சுகம் கடிச்சு போச்சுல்ல, அதுக்கப்புறம் நாங்களும் மண்ணுக்கு சமம். வீம்புக்கு வீட்டை வித்து கேஸ் நடத்துற குடும்பமா இது? விருந்துக்குன்னு கூப்பிட்டு விவகாரம் பண்ணிட்டானுங்க நாய்ங்க. இந்த பாரு, மானங்கட்ட மருமகளா இந்த வீட்டுல குப்பை கொட்டுறதை விட மதிப்போட நம்ம வீட்டுல வந்து வாழா வெட்டியாயிரு. இந்த சாதி கட்ட ஜனங்களுக்கு எப்ப வேணும்னு தோணுதோ அப்ப என் காலில் விழுந்து கூப்பிட்டு போட்டோம். இல்ல உங்க அப்ப செத்துட்டான்னு நினைச்சு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கோ.